வணக்கம். நான் உங்கள் தமிழ் மருத்துவச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஹோட்டல் கடையில் இருக்கிற மாதிரியே தேங்காய் சட்னி வீட்டில் எப்படி அரைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் இல்லாமல் எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ரொம்ப பயனுள்ள வீடியோஸ் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தேங்காய் சட்னி பிரியர்களுக்காக. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தேங்காய் சட்னி இருந்தால் போதும், தோசை தேங்காய் சட்னி இருந்தால் போதும், சப்பாத்தி பரோட்டா கூட தேங்காய் சட்னி சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பாட்டு கூட தேங்காய் சட்னி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ தேங்காய் சட்னி பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காய் சட்னி அரைச்சா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஹோட்டலில் விற்கிற தேங்காய் சட்னி அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவலையாக இருக்கும். என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஹோட்டல் கடையில் விற்கிற தேங்காய் சட்னி மாதிரி நம்மளால் வீட்டில் பண்ணவே முடியாது. அதுக்காகவே நான் ஹோட்டல் கடைக்கார்ட்ட என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன லிஸ்ட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன லிஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் வந்து அரை முடி. தேங்காய் நீங்கள் தேங்காய் துருவலில் தேங்காய் பூ எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 25 கிராம், வேர்க்கடலை 50 கிராம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன். அது நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் ஊற்றிக்கணும். அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. கோல்டு இருக்கிறவங்க நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 4 அல்லது தேவைக்கேற்ப. உங்களுக்கு காரம் பிடிச்சினா அதிகமாக சேர்த்திக்கலாம். காரம் கம்மினா கம்மியாக பண்ணிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் புளிப்பு பிடிக்காதவங்க நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கோங்க, ரொம்ப நிறைய போடாதீங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ப, உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டோ அது தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1, அதாவது பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் பிடிக்காதவங்க நீங்கள் சின்ன வெங்காயம் தவிர்த்துக்கலாம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து உங்களுக்கு தேவை, அதாவது மிக்ஸி ஜாரில் ஊற்றுவீங்கள அது தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் கொரன்னு அரைங்க, அப்போ தான் அந்த பதத்துக்கு வரும். ஓகேங்களா? அந்த கொரன்னு அரைச்சிட்டு நீங்கள் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் டீஸ்பூன் போட்டால் போதும். வரமிளகாய் 1, கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து. இது எல்லாமே தாளித்து அந்த சட்னிக்குள்ளே ஊற்றிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சட்னி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதாவது அதே வாசனை அதே மாதிரி இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.